Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரீல்ஸை ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெக்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் உங்களுக்கு டெம்ப்ளேட் பேஜ்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்ப்ளேட் பேஜ் வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிசன் டு மீ நவ் வைரல் ட்ரெண்டிங் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட VPN வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஸோ VPN கனெக்ட் பண்ணி கேப்கட் கூட லிங்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். அண்ட் மேல் ஐகார்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேப்கட் வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ கேப்கட் அப்ளிகேஷன் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நார்மலாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க ஃபோட்டோ மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி ஒரு ரகடாக ஒரு லுக்கில் வச்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா, நான் இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ விஜய் நான் ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காமாக இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முறைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ வீடியோ எஃபெக்ட்லோட முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஃபோட்டோ இருக்கா தெரியுதா, நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நார்மலாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நவுத்தும் போது கொஞ்சம் முறைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதுதான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சேவ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K 4K இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 2K 4K சேஞ்ச் பண்ணுறங்க. ஸோ நார்மலாக வந்து 180p இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2K 4K வந்து சேஞ்ச் ஆகிடும். அது ஏன்னா அப்படி குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் போஸ்ட் போடும்போது பக்காவான ஒரு 4K குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் கீழே டன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஸோ வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஆடியோ வந்து அந்த ஆடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆடியோ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிரும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.